நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தயவுள்ள பிதாவே, இந்த நெல்து நாட்களில் உமது அன்பையும் இரக்கத்தையும் நாடி வருகிறோம். ஆண்டவரே, உமது பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் எங்கள் பாவங்களை துடைத்து உமது கிருபையின் வழியில் எங்களை நடத்தும். ஆண்டவரே இயேசுவே, உம்மை துதிக்க, உமது நாமத்தை உயர்த்த, உம் வார்த்தையில் நிலைத்திருக்க எங்கள் பாதைகளை நீ சீர்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் இந்த இளம் வயதில் உம்மை மறக்காமல் உமது கிருபையில் நாங்கள் நடக்க எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தாவே, உம் அண்டையை எங்கள் இருதயங்களை சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் உலக ஆசைகளுக்கு அடிமையாவதை தடுத்து உம்மை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்கள் வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் உம்மையே மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த இளம் தலைமுறையினர் அனைவரும் உம்மை புகழ்ந்து உமது கிருபையால் இந்த ஆலயத்தில் நின்று உமக்காய் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நீரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனி இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன். கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுதல் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எச்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எச்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்துவிட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது 29ஆம் சங்கீதம், வசனங்கள் 1-11 வரை. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேலே தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் விளங்குகிறார்.
கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேலே இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபினோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபினோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் கூட என்னை கூட ஒரு சிறு ஊழியக்காரனாக வழிநடத்தின ஆண்டவருக்கு கூட கூடிய ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட தேவனுடைய கிருபைக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, கடந்த வேலைகளெல்லாம் தேவன் பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி, கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை தேவன் ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே தெரிவிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, பொறுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற காரியம் என்னன்னா, அதாவது டைட்டில் பாடுகளின் காலம். நாம் இருக்கிறது பாடுகளின் காலத்தில் தான் இருக்கோம். இந்த டைட்டிலுக்கு காரணம் என்னன்னா, மத்தேயு 16:21 வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இந்த வேளையில் இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் இவ்வளோ நாளாக தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக தன்னை ஒரு ராஜாவாக காமிச்சார். அவர் அற்புதங்களை செஞ்சார். அவர் நிறையா அதிசயங்களை செஞ்சார். நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள், காணாவூரில் செஞ்ச அற்புதம், திராட்சரசமாக மாற்றினது, குருடருக்கும் செவிடருக்கும் ஊமையானவர்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம மலை மேலே போகும்போது ஆண்டவர் அவரோட பிதாவே இறங்கி இவருடைய நேசகுமார் என்று சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம கேட்டது மாதிரி சீஷர்களும் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் அந்த வேலையில் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு இப்படி மூப்பராலும் வேதபாரகராலும் நான் பல பாடுகள் பட போகிறேன். பாடுகள், இந்த வேலையில் பாடுகள் பட போகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கதைன்னா, நம்ம அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பேதுரு ஆண்டவர் அதை தனியாக அழைச்சி போயிட்டு ஆண்டவரை கண்டிக்கிறான். ஆண்டவரே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இது ஆண்டவரே தவறான விஷயம் ஆச்சு, அப்பா உங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேதுரு அவரை கண்டிக்கிறான் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது பேதுரு ஆண்டவர் கூட ரொம்ப வருஷமாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து பின்னாக போ சாத்தானேன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை பேதுருவை கண்டிப்பாக பாதிச்சிருக்கும். ஏன்னா சாத்தானுங்கிறது பொல்லாத பிசாசு. அவன் வஞ்சிக்கிறவன். அவனுடைய நாமத்தை பேதுரு மேலே யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பேதுரு வருத்தப்பட்டிருப்பான். அப்படி ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதனால் இந்த இடத்துல இப்படி சொல்கிறாருன்னா, அடுத்த அந்த வசனத்தோட பின்பகுதி பார்க்கலாம். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாருன்னு ஆண்டவர் போடுறாரு. இந்த இடத்துல என்னன்னா, தேவனுக்கு ஏற்றவைகள் மனுஷனுக்கு ஏற்றவைகள் தனித்தனியாக விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தின் காரியம் எல்லாமே நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய ஜீவனை சந்தோஷப்படுத்துகிறது, நம்மளுடைய மாம்சத்தை சந்தோஷப்படுத்துகிறது. என்ன விஷயம்னா, நம்மளுடைய மாம்சம் உலகத்துக்குரியது. நான் இந்த சாத்தான் இந்த பாதாளத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தான் மாம்ச கிரியைகளை யூஸ் பண்ணி நம்ம ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து பார்க்கும் பொழுது அந்த காரியங்களெல்லாம் மாம்சத்தின் மூலமாக தான் கொண்டு போய் ஒவ்வொருத்தரையும் பாவத்தில் விழ வைக்கிறான். அதே மாதிரி தான் நாம் இந்த இடத்துலையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சாத்தானே பின்னாக போ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேளையில் அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவைனா என்ன? சிலுவைனா பாடுகளை குறிக்குது. ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ காயங்கள் பட்டு அவ்வளோ துக்கங்கள் பட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அந்த வேலையில். அவர் அந்த வேலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க கடவுள்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அதை சீஷர்கள்ட்ட சொன்ன மாதிரி இப்போ நம்மக்கிட்டையும் சொல்கிறாரு. சிலுவைகள் மனுஷராக பிறந்த நமக்கு கண்டிப்பாக பாடுகள் இருக்கும். அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள்ங்கிறது ஒரு மேண்டேட்டரியான விஷயம். ஆண்டவர் பாடுகளை ஒரு முன்மாதிரியை எடுத்து காட்டினார் இந்த இடத்துல. ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக ஒரு ராஜாவா, ஒரு கடவுளா, நம்ம பிதாவே என்னுடைய நேசகுமார்னு அவங்க கிட்டலாம் சொன்னதுக்கப்புறமா ஆண்டவர் இந்த வேளையில் நான் சிலுவையில் மறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
யாராலையும் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் ஆண்டவரே உங்களை யாருமே எதாவது பண்ண முடியாது, நீங்கள் வந்து எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி நீங்கள் சாக போகிறேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு அவர் தனியாக கூப்பிட்டு போய் கேட்குறாரு. இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற விஷயம். இன்னொன்று என்னடானா, நம்ம பாடுகள் அனுபவிக்கிற காலம் வந்து விரைவில் வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ரீசெண்டாக பார்க்குற நியூஸ் முதற்கொண்டு நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். இந்த பாடுகளின் காலத்தில் ஆண்டவர் அனுபவிச்ச காரியங்கள்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம். அவரோட ஒரு சொட்டு ரத்தத்தை கூட மிச்சம் வைக்காமல் ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார். அந்த மாதிரி ஒரு காரியங்களை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்புறம் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த வேளையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், அதாவது நம்ம இந்த உலக காரியத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஜீவனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி ஆதாம் காலத்திலே சொல்லிட்டாரு, இந்த மண்ணானபடியால் நீ மண்ணுக்கு திரும்புவான்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது நம்ம இந்த உடம்பை வச்சு என்ன பண்ணாலும் அது வந்து யூஸ்லெஸ் தான், அது வந்து பெர்மனெண்ட்டே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தன் ஜீவனை ரசிக்க விரும்புகிறான், அதை இழந்து போகிறான், அந்த காரியத்தை இங்கே சொல்கிறாரு. ஆனால் தன் ஜீவனை நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவாங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்குறேன். இந்த வருஷம் நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம், என்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம். ஆண்டவர் வந்து ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்காரு. அந்த காரியத்தை வந்து நம்ம கவனிக்காமல் நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்களை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கோம். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான், நம்மளால் ஒன்றுமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய ஜீவன். அடுத்ததாக கூட மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரிக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இந்த காரியம் எப்படின்னா, நம்மளோட உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். தவறு செய்திருப்போம், சில வேண்டாத காரியங்களை பேசியிருப்போம், தவறாக பேசியிருப்போம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவனவனுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கட்டளையிடுவேன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. இந்த வசனத்தில் நம்ம நிறையா கேட்ட வசனம் தான் இந்த வசனம். சிலுவையை பற்றின உபதேசம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ஒரு தேவ பலனாக இருக்கிறது. நான் முதல்ல சொன்னேன், பாடுகள் வந்து கிறிஸ்தவர் வாழ்க்கையில் ஒரு மேண்டட்டரியான விஷயம். அந்த பாடுகளை தாங்குவதற்குண்டான காரியத்தை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு பலனை கொடுப்பார். அதுதான் தேவ பலன். கிருபை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். அந்த பாடுகளை வந்து நம்ம பாடுபடும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் வந்து நம்மளுக்கு தேவபலனாக இருக்கும். அதாவது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாக இருக்கிறது. இந்த உபதேசம் கூட சில பேர் யோசிப்பாங்க, என்ன இப்படி பேசுகிறான், தவறான காரியமாக இருக்கே, நம்ம பாடுபட்டே ஆகணும்னு சொல்கிறானே. ஏன்னா பாடுபடுறவங்களால பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், இவன் ஏதோ தப்பு செஞ்சுருக்கான், போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சுருக்கான், அந்த மாதிரி காரியத்தினால தான் நம்ம வந்து அவனை வந்து பாடுபடுறான் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஒருத்தர் நல்லா இருந்தாலும் அவன் பாரு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லுவோம். பட் ஆனால் இந்த இடத்துல கிறிஸ்துவர்கள் எல்லாத்துக்குமே பாடுகள் கண்டிப்பாக வந்தே தெரியும். இந்த வேளையில் வந்து ஆண்டவர் ஏன் பாடுபட்டாருங்கிற ஒரு வசனத்தை மட்டும் நம்ம இந்த வேளையில் பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இதில் வந்து நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இந்த சந்தோஷங்கிறது என்னன்னா நித்திய சந்தோஷம்தான். தன்னுடைய பிதா வந்து அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பும்போதே இந்த மாதிரி காரியங்கள் சொல்லி தான் அவர் 3ஆம் நாளில் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுவாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரியத்தை அவருக்கு பிற்பாடு நடக்க போகிற ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவர் பிதாவோட வலது பக்கத்தில் வந்து வீற்றிருக்க போகிறார். இப்படி ஒரு காரியத்தை அவர் முன்னாடி வச்சிருக்கும் பொழுது அதை வச்சது யார், எல்லாம் வல்ல பிதா. அந்த ஒரு காரியத்தை வந்து அவர் முன்னாக வச்சார். அந்த காரியத்தினால அவர் என்ன பண்ணார், தன்னை வந்து அவமானத்தை எண்ணாமல், அவர் மூஞ்சில் எச்சையக்காரி துப்புனாங்க, எல்லாரும் அவளை வந்து தப்பாக பேசினாங்க, நிறையா காரியங்கள் அவருக்கு நடந்தது, அவமானங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவர் சகிச்சு சிலுவை சுமந்தார். சிலுவைனா பாடுகளை அவர் வந்து சகித்து அதுக்கப்புறமா தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்படி தான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நாம் வந்து பாடுகளை சகிக்கும் பொழுது நம்ம பேதுரு, ஜான், அப்புறம் வந்து நம்ம தாமஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா உங்கள் ஒவ்வொருத்தருமே ஆண்டவர் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பாடுபட்டு தான் மறிச்சாங்க. இந்த காரியங்களை நான் நிறையா நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு காரியங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம சிலுவையை தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கட்டளையிடுவார். அது வந்து இப்போது நம்மளுக்கு அந்த பலன் தெரியாது. நம்ம கண்டிப்பாக நம்ம ஆண்டவருடைய பரலோகத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.
இந்த காரியத்தை நம்ம பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பாடுகளின் காலம். கண்டிப்பாக கிறிஸ்துவர்களுக்கு கண்டிப்பாக பாடுகளின் காலங்கிறது கண்டிப்பாக இருக்குது. தேவன் நம்மளை என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி நம்ம சுமக்கணும். அதுதான் ஆண்டவர் முன்னாடி எடுத்து காட்டிட்டு போயிருக்காரு. இந்த காரியங்களை நம்ம மனசில் வச்சு கண்டிப்பாக ஜெபிச்சு ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். எங்களுக்கு கூட கண்களை மூடி ஜெபிக்கலாம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் அப்பா. ஆண்டவரே, தேவனுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்போ இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, தேவன் ஆண்டவரே அடியாருக்கு கட்டளையிட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட தேவன் ஆசீர்வாதமாக வளர்ந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பகுதியை ஆண்டவரே தேவன் நிறைவேற்றியதை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சத்தியத்தை ஆண்டவரே ஒவ்வொரு மனதிலையும் ஆண்டவரே தெளிவாக பதிய தேவன் கிருபை பாட்டு வச்சுக்கிறோம். நீர் மாத்திரம் உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. எபினேசரே, நீர் மாத்திரம் உதவி செய்து வழி நடத்தி நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஏசப்பா, இந்த வேலையை கொடுத்ததுக்காக கொடான கொடி நன்றி 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 சுவாமி. ஏசப்பா, எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொன்னீரே தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் கூட சுவாமி வாலிபர்களாய் சேர்ந்து ஏசப்பா ஏசப்பா இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீரை ஒரு விஷயம் எங்களை நோக்கி பாருங்கள் கர்த்தாவே. ஏசப்பா ஏசப்பா, இந்த நாங்கள் இன்னைக்கு பாடின பாடலும் கர்த்தாவே, கேட்ட பிரசங்கமும் சுவாமி ஏசப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஏசப்பா தொடத்தக்கதாக இருக்கட்டும் சுவாமி. எங்கள் மூலமாய் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுங்க சுவாமி. இன்னும் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க சுவாமி. அவங்க ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா இந்த கடைசி காலத்தில் கூட ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, எங்களுடைய பிஷப்புக்காக, எங்களுடைய ஒவ்வொரு பாஸ்டருக்காக சுவாமி உங்களிடத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. சபைகளுக்காக வருகிறோம் சுவாமி. நீரே ஏசப்பா கடைசி காலத்தில் ஆண்டவரே ஆவியானவர் ஏசப்பா அனலாய் ஊற்றப்படும்படிக்கு ஆண்டவரை கிருபை செய்யுங்க சுவாமி. எங்களுடைய அப்பா ஏசப்பா நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுங்க கர்த்தாவே. ஏசப்பா, இருக்கிற ஒவ்வொரு எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு சங்கங்களையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் ஏசப்பா அப்பா, சண்டே கிளாஸ் என்று வாலிபர்கள் என்று ஒவ்வொரு கொடுகையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. ஏசப்பா, விசேஷமாக நாங்கள் லென்த் நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட ஏசப்பா அதிகமாக உம்மை தியானித்து சுவாமி சிலுவையின் பாடுகளை நாங்கள் நோக்கி பார்க்கணும் கர்த்தாவே. ஏசப்பா, சிலுவையே எங்களுடைய மேன்மை கர்த்தாவே. ஏசப்பா, அதை குறித்து நாங்கள் தியானித்து உம்மிடத்தில் அதிகமாய் கிட்டி சேர எங்களுக்கு இந்த நாட்களை நீ தாங்க சுவாமி. நீ மட்டும் காத்து வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த ஒரு வீடியோவில் கூட ஆண்டவரே நீர் மகிமைப்படுறதுக்காக நன்றி. சகலத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமீன்.